மகா சிவராத்திரி குறித்து பல்வேறு புராண கதைகள் கூறப்படுகின்றன. அது மட்டுமல்ல, விஞ்ஞானமே வியக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய வழிபாடு ஏன் இத்தனை சிறப்புடையதாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை சிவபெருமான் மற்றும் பார்வதி மீது குரங்கு ஒன்று மரத்திலிருந்து இலைகளை பறித்து போட்டு கொண்டே இருந்தது. அப்போது பார்வதி தேவி சற்று கோபமுற்றாள். சிவனோ, நம்மை அர்ச்சனை செய்கிறது அந்த குரங்கு என்று கூறி அந்த குரங்கை அழைத்து, நீ இந்த இலைகளை பறித்து இரவு முழுவதும் அர்ச்சனை செய்ததனால் மனித பிறப்பெடுத்து ராஜபோக வாழ்க்கை வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். குரங்கு மரத்திலிருந்து பறித்த இலை வில்வ இலை. அந்த மரம் வில்வ மரம். அன்றைய தினம் சிவராத்திரி. தெரியாமல் செய்ததற்கே இத்தனை பலன் என்றால் சிவராத்திரியின் மகிமையையும் வில்வ இலையின் சிறப்பையும் சொல்வதற்கு வார்த்தைகள் ஏது? சிவபெருமான் வரம் அளித்தது போல பிறந்ததா குரங்கு என்று யோசிக்கிறீர்கள்? ஆம், ஒரு சோழ பேரரசராக முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது. முசு என்றால் குரங்கு என்று பெயர். முற்பிறவியில் தான் என்னவாக இருந்தோம், எதன் பயனால் இந்த பிறவி பிறந்தோம் என்பதன் அடையாளமாக சிவபெருமான் வரம் அளித்த போது இந்த அடையாளத்தை கேட்டு வாங்கி கொண்டார். எனவே குரங்கு முகத்துடன் முசுகுந்தர் பிறந்தார். அசுர போரில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்திரனிடம் இருந்து பரிசாக தியாகேச பெருமான் சிலையை பெற்றார். இந்த சிலைதான் இப்போது திருவாரூரில் தியாகேச கோயிலில் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று சிவனையும் பார்வதியையும் வில்வ இலை கொண்டு அர்ச்சித்த அந்த குரங்கிற்கு மிகப்பெரிய பேறு கிடைத்தது. இது புராண கதை. அது ஒரு புறம் இருக்கட்டும். அறிவியல் விஞ்ஞானிகள் வியந்து போகும் அளவிற்கு நம் முன்னோர்கள் மகா சிவராத்திரி நாளை விழித்திருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். லூமினிஃபரஸ் ஈத்தர் என்ற மிக பிரம்மாண்டமான சக்தி பூமியில் நேரடியாக வருவது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்றுதான். பூமி, நிலவு, சூரியன் ஆகிய இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் தினமும் மகா சிவராத்திரி தினம்தான். எனவே இரவு 12:30 முதல் 12:45 வரை சக்தி வாய்ந்த பலன்கள் நம்மை வந்து அடையும். இந்த நேரத்தில் நாம் முதுகை நேராக வைத்து தியானம் செய்தால் அது நல்ல சக்திகளை நம் உடலுக்கு எடுத்து சென்று நம் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். எனவேதான் இதை பல மகான்களும் சித்தர்களும் உணர்ந்து மகா சிவராத்திரி நாள் சிவனுக்குரிய வழிபாட்டுக்குரிய சிறப்பு தினமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாமும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி விழித்திருந்து அவருடைய மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானினுடைய அருளையும் நலமான வாழ்க்கையையும் பெறுவோம்.